Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட 6th கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான சாஃப்ட்டான ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே ரெட் வெல்வெட் கேக் அப்படினா நம்ம வந்து பட்டர் மில்க் யூஸ் பண்ணி தான் கேக்க வந்து ரெடி பண்ணுவோம். இந்த கேக்க நான் வந்து பட்டர் மில்க் இல்லாம ரெடி பண்ணியிருக்கேன். டீடைல்டா எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 kg கேக் தான் பண்ண போறோம். அதனால நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் பாதி கப் 125 ml கப்பில் அரை கப்பு நான் வந்து மைதா மாவு ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மைதா ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். மைதா எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியான மைதாவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நான் லெவல் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு கரெக்டாக அரை கப் அளவுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்லா சலிச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லைட் கோகோ பவுடர்னா அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். சலிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அரை கப்பு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் ஒவ்வொரு நிமிஷம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். மைதா எடுத்தோம்ல அதே கப்பில் தான் நம்ம வந்து சர்க்கரை எடுக்கணும். சர்க்கரை எடுக்கும்போது மைதா எடுத்த கப்பில் ஒரு 3/4 ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பொடிச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு கப்பு ஃபுல்லாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் பீட் பண்ணிட்டேன். முட்டையோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாலும் சேர்த்துக்கிறேன். ரெட் வெல்வெட் கேக்குக்கு கலர் சேர்க்க போகிறோம். நான் இங்கே வந்து டொமேட்டோ ரெட் கலர், லிக்விட் கலர் ஒரு அரை டீஸ்பூனும், சூப்பர் ரெட் கலர் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து லிக்விட் கலரோ ஜெல் கலரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த 2 கலரும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் வந்து நமக்கு கேக்குக்கு கிடைக்குது. இப்போ இது ஒரு பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். கலர் வந்து மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 10 செகண்டுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். கலர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம்னா கேக்கோட கலரே வந்து மாறிடும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. நிறைய பேர் வந்து கேக் ஹைட்டு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இங்கே 6 இன்ச் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எடுத்ததுமே நீங்கள் வந்து 1 kg கேக்கெலாம் போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஃப்ளாப் ஆச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுது. அதனால் ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து 1/2 kgலேருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து 1/2 kg ஸ்பஞ்சஸ் எல்லாமே போடுறேன். அடுத்து என்ன கேக் ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இப்போ அடுத்ததாக கடைசி ஒரு டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சிந்தட்டிக் வினிகரும் நான் சேர்த்து கடைசியாக இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துடணும். இந்த வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. பேட்டரை வந்து உடனடியாக நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிக் வச்சு நான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுக்கிறேன். நம்ம பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்து ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் இந்த கேக்கை வந்து உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. தாராளமாக இந்த கேக்கை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணும்போது கரெக்டாக அரை கிலோ கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கேக்கோட உள்ள எந்த அளவுக்கு ரெட் கலரில் வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு இந்த கேக்கு. நல்ல டார்க் ரெட் கலரில் வந்திருக்கு. நம்ம 2 கலரும் மிக்ஸ் பண்ணனால சூப்பராக இருக்குது கேக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கிங் கிளாஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் பேக்கிங் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.